உங்க மனசுல நீங்க என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? காலையில இருந்து ஓட்டமா ஓடி அவ்வளவு வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். காலையில எந்திரிச்சிலேருந்து வந்து உட்காந்துக்கிட்டு ஒரு வேலையும் பார்க்கறது கிடையாது. ஒரு பாலாவது வாங்கி வந்து கொடுக்கலாம்ல. எந்திரிச்சதே லேட்டாக தான் எந்திரிச்சேன். இனிமேல் போயிட்டு பால் வாங்கிட்டு ஆஃபீஸ் கிளம்ப வேணாமா? நான் காலையில் ஆனால் பால் வாங்குறது அதுன்னு நானே தான் பார்த்தாகணுமா? ஏன் வேலையெல்லாம் பார்க்க மாட்டீங்களா? நான் மட்டும்தான் பார்க்கணுமா? இப்போ என்ன டெய்லி நீ தான் பார்த்துக்கிட்டு இருக்கியா? நான் பார்க்குறது இல்லையா? என்ன இந்த சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்த்துட்டு நான் பார்த்தேன்னு சொல்கிறதா? சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இனிமே வந்து நீ வேலைக்கு போ. நான் இங்கே இருக்கிற வீட்டு வேலை எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். ஓகேவா? ஆனால் ஒன்று, நான் வேலைக்கு போயிட்டு பால் காய்கறிலாம் வாங்கி கொடுக்கல, அதே மாதிரி நீயும் வேலைக்கு போயிட்டு எல்லாம் வாங்கி கொடுக்கணும். முக்கியமாக வாரத்தில் 3 நாள் தான் சமைப்பேன். மீதி நாள் கடையில் தான் நீ வாங்கி கொடுக்கணும். என்னாலையெல்லாம் சமைக்க முடியாது. ஏன்னா எனக்கு உடம்பு வலிக்கும், கை வலிக்கும், கால் வலிக்கும், தலை வலிக்கும். எனக்கு மூடு இருக்காது. ஏன்னா நான் டிப்ரெஷனில் இருப்பேன். எனக்கு பல மைண்டில் இருப்பேன் நான். அதனால் என்னால் சமைக்கலாம் முடியாது. நீ தான் வந்து கடையில் வாங்கி கொடுக்கணும். ஆமாம், ஊருக்கு போகிறதுக்கெலாம் நான் தான் காசு கொடுக்கணுமா? ஆமாம், நீ தான் டிக்கெட் போடணும். நீ டிக்கெட் போடணும், செலவுக்கு காசு கொடுக்கணும். அது மட்டும் இல்லை, என் சொந்தக்காரன் ஃபங்க்ஷன் வச்சா நீ தான் வந்து கூட எல்லா ஃபங்க்ஷனுக்கும் கூட வரணும். நீ தான் வந்து எல்லாருக்கும் மொய் செய்யணும். அவனுக்கு பண்ணதெல்லாம் நமக்கு அப்படியே திருப்பி விடுறேன். அப்புறம் திருவிழா, பண்டிகை, பொங்கல், தீபாவளி, கிறிஸ்மஸ், இது மாதிரி எந்த ஃபங்க்ஷன் வந்தாலும் நீ தான் ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும். நான் ஒத்த பைசா செலவு பண்ண மாட்டேன். அது மட்டும் இல்லை, வாரம் ஆச்சுன்னா 2 நாளைக்கு அமேசான், ஃப்ளிப்கார்ட்னு சொல்லிட்டு மீஷோன்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு ஆர்டர் போட்டுக்குவேன். எனக்கு ட்ரெஸ் என்ன வேணாலும் ஆர்டர் போடுவேன். ட்ரெஸ்ஸு, ஷூ, ஏதாவது. நீ தான் எல்லாத்துக்கும் காசு கொடுக்கணும். எதுவுமே எனக்கு கேட்கக்கூடாது. கேட்டினா எனக்கு டென்ஷன் ஆகிப்பாங்க. அப்புறம் முக்கியமாக ஆஃபீஸ் முடிச்சுட்டு வந்து வீட்டில் வந்ததுக்கப்புறம் இந்த லேப்டாப் எடுத்து வச்சுக்கிட்டு எனக்கு வேலை இருக்குது, கொஞ்சம் நேரம் முடிச்சுட்டு வர்றேன், அப்புறம் வந்து ஃபோன் கால் வருது, நான் ஆஃபீஸ் விஷயமா பேசிக்கிறேன், இப்படி எதையுமே சொல்லக்கூடாது. என் கூட மட்டும்தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அப்புறம் சண்டே ஆனால் என்னை படத்துக்கு கூட்டிகிட்டு போகணும், வெளியில் கூட்டிகிட்டு போகணும். அப்புறம் அங்கே வர மாட்டேன், இங்கே வர மாட்டேன், எனக்கு வேலை பார்த்தது டயர்டாக இருக்குது, என்னால் வர முடியாது, இப்படிலாம் எதுவுமே சொல்லக்கூடாது. நீ தான் எல்லாத்துக்கும் முக்கியமாக செலவு பண்ணணும். உனக்கு எல்லா வேலையும் நான் பார்த்துக்கிறேன். நீ தாராளமாக வேலைக்கு போயிட்டு வா. நீ கஷ்டமே பட வேணாம். நீ நிம்மதியாக பார்த்துக்கிறேன். நீ சந்தோஷமாக உன்னை பார்த்துக்கிறேன். ஓகேவா? இன்னைக்கு ஆஃபீஸ் போக வேணாம், லீவு போட்டுங்க. உங்களுக்கு பிரியாணி செஞ்சு தரேன். உயிரே தப்பிச்சு எப்படியாவது ஓடிவிடு.